Hi viewers, welcome to aathusamayal. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்படி பாருங்க, ஸ்டவ்வில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கோலம் போட்டு நான் வச்சுருக்கேன். அதில் சின்ன சின்னதாக ஒரு மஞ்சள் நான் அந்த கோலத்தில் நான் வச்சுருக்கேன். முழுசாக பாருங்கள், பூஜா டைமிங் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அந்த டைமில் நீங்கள் பூஜா நீங்கள் பண்ணிக்கலாம். வீடியோவில் பார்க்குற மாதிரி எல்லாம் வாங்கிக்கணும். வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் வேப்பம்பூ ரொம்ப மஸ்ட்டு தமிழ் நியூ இயர் அன்னைக்கு மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு சின்ன மாங்காய் ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலை வாங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பூ, அப்புறம் பஞ்சாங்கம் கண்டிப்பாக நம்ம வாங்கணும். ஸோ அந்த பஞ்சாங்கம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் இது தான். அதுக்கப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி, பூஜை ரூம்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. வீடு இந்த மாதிரி நல்லா நீட்டாக நல்லா அரேஞ்ச்மெண்ட் நம்ம வந்து பண்ணிக்கணும். அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. முந்தின நாள் க்ளீன் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ நாளைக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது, ஏப்ரல் 14 இதுக்கு வந்து பூஜை வந்து எப்படி பண்ணணும், எந்த நேரத்துக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:11 நீங்கள் பண்ணால் நல்லது. நல்ல நேரம் கூட. நீங்கள் அந்த நேரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கோங்க. பூஜை பண்ணுறச்ச வந்து கண்டிப்பாக குபேர பூஜை நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் குபேர பூஜை கண்டிப்பாக பண்ணுங்கள். லக்ஷ்மி பூஜை, மகாலட்சுமி பூஜையும் பண்ணால் ரொம்பவே விசேஷம். அதாவது புத்தாண்டு நியூ இயர்லாம் பிறக்கிறது இல்லையா? ஸோ அந்த டைமில் பண்ணால் ரொம்பவே விசேஷம். எல்லா லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பூஜை பண்ணலாம். அந்த 108 போற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். காயின் வச்சும் பண்ணலாம். அதே மாதிரி குபேர பூஜை பண்ணுறச்ச அந்த காயின் 108 காயின் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து சத்தம் வரா மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே விசேஷம். இந்த மாதிரி எல்லாமே நீட் பண்ணி பூஜை அறையிலேருந்து வீடுலேருந்து எல்லாமே முந்தின நாள் நீங்கள் நீட் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன வாங்கணும்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதையும் வாங்கி இனிமேல் வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு லன்ச் மெனுவும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அதை மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி எல்லா விசேஷத்துக்குமே பண்ணுறது தான். தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக மாங்காய் பச்சடி பண்ணணும். அது தாளிக்கும் போது கண்டிப்பாக வேப்பம்பூ, அப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகா, கடுகு இதெல்லாம் நீங்கள் போட்டு தாளிச்சிங்கன்னா எல்லா சுவையும் சேர்ந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். வெல்லம், புளிப்பு, காரம், துவர்ப்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன பூஜாஸும் வந்து நீங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாமே சஹஸ்ரநாமம்லேருந்து எல்லாம் 108 போற்றின்னு சொன்னல அது, அப்புறம் அஷ்டோத்திரம் எது வேணாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இயர் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கு நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் கொடுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மெனூஸ் தான் வந்து நான் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு, அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் பண்ணது. வடை கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா? அந்த வடையே வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நான் வந்து இதில் போட்டிருக்கேன், மோர் குழம்புல. அப்புறம் இப்போது இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், கோஸ் கூட்டு, இது அரைச்சி விட்ட கோஸ் கூட்டு, மாங்காய் பச்சடி, மூணு பருப்பும் போட்டு வடை பண்ணுறது. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ என்ன அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வடாம், திருக்கணாமதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெனூஸ்னுடைய லிங்க், ஒவ்வொரு ரெசிபினுடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து எது வேணுமோ நீங்கள்
அதே மாதிரி பண்ணி நீங்கள் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் இல்லை ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அதை பார்த்து கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இலையில டிஸ்ப்ளே பண்ணி நீங்களும் செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.